வணக்கம். வாங்க இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷலாக நம்ம சக்கரை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கம் கேண்டி 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டி கடையில் பாட்டிலில் போட்டு சக்கரை மிட்டாய் வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிட்டுப்போம், ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா எந்த கலர் பவுடரும் சேர்க்காம எந்த ஜெலட்டின் பவுடரும் சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு எடுத்திருக்கேங்க. நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கமலா ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 பழம் எடுத்திருக்கேங்க. அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் புழியறதுல வச்சு அதோட சாறு எடுத்துக்கலாம். கமலா ஆரஞ்சில் பண்ணலாம், சாத்துக்குடியில் கூட பண்ணலாங்க, லெமன் ஜூஸில் அதில் கூட பண்ணலாம். இப்போ சீசன் வாட்டர்மெலன் அதுலேயும் பண்ணலாங்க. இப்போ நான் 5 பழத்துடைய சாறு எடுத்து வச்சுட்டேன். அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சுங்க. அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அளவு பார்த்திங்கன்னா ஒரு 250 மில்லிங்க. இப்போ ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்லாம் நான் ஆன் பண்ணவே இல்லை, வெறுமனே சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு விஸ்கு வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு வெறுமனே நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு விஸ்கு, ஃபோர்க் இல்லைன்னா ஏதாவது எடுத்து வச்சு அதில் எதுவும் மாவு எதுவும் திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்டோம்னா ஒரு 4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 3-4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கட்டிப்பட்டு வரும். அப்படியே திரும்பியும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேங்க. அமுல் இந்த மாதிரி க்யூப்ஸ் பட்டர் இருக்குல்ல, அதில் அதை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா லோவில் வச்சுருங்க. லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் கொட்ட போகிறோமோ அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் தடவிக்கிங்க, எந்த ஃப்ளேவரும் இல்லாத அளவுக்கு. இப்போ திரும்பி நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு பேனில் நல்லா ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு பதம் வந்து நல்லா பேனில் நமக்கு ஒட்டாமல் நல்லா ஒரு பந்து போல் நல்லா சுருண்டு சுருண்டு வரும். இப்போ நம்ம எடுத்து எண்ணெய் தடவின அந்த இதில் பாத்திரத்தில் கொட்டிடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இதை மாதிரி வந்து நல்லா தடவி விட்டுடலாம் மேலே. இதை நல்லா இப்போ ஆற வச்சுருங்க. ஃபுல்லாக ஆறிடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நமக்கு நம்ம கை வச்சு எடுத்து பார்த்தோம்னாவே தெரியும் பாருங்க, நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதை கவுத்து போட்டு நம்ம எடுத்துடலாம். ஒரு தட்டு தட்டிடுங்க லேசாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு. நம்ம எந்த ஜெலட்டின் பவுடரும் சேர்க்கவும் இல்லை. குட்டி குட்டியோடு நம்ம க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். சர்க்கரையில் போட்டு நம்ம பரட்டி எடுத்துட்டு இதை சர்க்கரையில் போட்டு பரட்டினதை ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு ஃபேன் காற்றுல அப்படி காய வச்சு அதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம காய வைக்காமல் உடனே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணால் நமக்கு அந்த சர்க்கரையெல்லாம் தண்ணி விட்ட போல் ஆகிடும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லைங்க, நம்மளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது வாங்கி சாப்பிட்ருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.